மகிமைப்படுவதாக. சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் காலை தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருப்புள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இந்த நாளிலும் இருதயத்தை குறித்து ஆன சில காரியங்களை நாம் பார்க்கலாம். இருதயத்திலே எப்படிப்பட்டதான காரியங்கள் வெளிப்படுகிறது, கர்த்தர் எவற்றை விரும்புகிறார், கர்த்தருக்கு ஏற்ற பிரகாரமாக நம்முடைய இதயத்தின் காரியங்கள் இருக்கிறதா என்பதை குறித்து சில வார்த்தைகளை நாம் தியானித்து அதை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். எனக்கு அன்பானவர்கள், இந்த நாளிலும் இந்த எரேமியா 17:9வது வசனத்தை பார்க்கும்போது இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கேடுள்ளது என்று சொல்லவில்லை, மகா கேடு. நம்ம எத்தனையோ முறை இந்த வார்த்தைகளை நாம் வாசித்து கொண்டு அப்படியே போயிருக்கோம். ஆனால் ஒரு நிமிஷம் இதை நாம் உற்று கவனித்து பார்க்கும்போது இப்போ நம்முடைய இதயம் எப்படிப்பட்ட மகா கேடுள்ளது என்று ஆண்டவர் இங்கு சொல்லப்படுகிறது. அந்த மகா கேடை யாரும் அறிய முடியாது. உலக மக்களும் மற்ற மக்களும் நம்மை வெளிப்புற தோற்றத்தை வைத்து பார்க்கிறார்கள். ஆனால் நம்முடைய தெய்வம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? உள்ளத்தை மாத்திரம் இருதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்முடைய வெளி தோற்றத்தை அவர் பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். கண்பானவர்களே, அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட இருதயமானது நாம் இப்பொழுதே ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வந்தவுடனே நம்முடைய இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? காரியங்கள் எல்லாம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் இருதயத்தை தாக்காதபடிக்கு நம்முடைய இருதயம் எப்பொழுதும் பரிசுத்தமாக அவர் விரும்ப வண்ணமாக, கர்த்தர் விரும்ப வண்ணமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். நோவாவின் காலத்திலிருந்தே ஆண்டவர் ஆதி காலத்திலே என்ன சொல்லியிருக்கிறார்? ஆதிகாமம் 6வது அதிகாரத்திலே பார்க்கும்போது, ஆதிகாமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனம் பார்க்கும்போது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு. நித்தமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இதயத்தின் தோற்றங்கள் எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. அவர் விருப்பப்படும் வண்ணமாக இருக்கிறதா என்பதை நாம் சொல்லித்தப்போ அப்படி இருந்ததுனால அவர் என்ன செய்யறார்? ஒரு மிகவும் வேதனைப்பட்டவராக இருக்கிறார். கண்பானவரே, இந்த நாட்களிலே கர்த்தரை அறிந்திருக்கின்ற நாம், அவருக்குள்ளே ரட்சிப்புக்குள் வந்த நாம், பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இருதயத்தை கரைபடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் விரும்பும் வண்ணமாக நம்முடைய சிந்தனைகள், யோசனைகள், மற்ற காரியங்கள் எல்லாமே இருதயத்தை எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நாம் பார்த்துக்கொள்வது மிகவும் ஏனென்றால், ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், எரேமியா 17:10வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தராகி நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கு செய்கைகளின் பலன்களுக்கு தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்ந்து வரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்குமாயிருக்கிறேன். அவர் ஒருவரே இருதயத்தை என்ன செய்கிறார்? அவன் வழிகளுக்கு செய்கிற பலன்களுக்கு தக்கதாக என்ன செய்கிறார்? கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறார். நம்முடைய ஆண்டவர் இருதயத்தை ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய பக்க பலனை கொடுக்கும்படியாக இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதனாலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பிரியமாக இதயத்தை, அந்த நினைவுகள், காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியாக இருக்கும்படியாக நாம் பார்த்துக்கணும். தீய பொல்லாத சிந்தனைகள், தேவையில்லாத காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் சாத்தான கொண்டு வருவான். ஆனாலும்
ஒரு நிமிஷம் நாம் சிந்தித்து பார்த்து இது கர்த்தர் இந்த இப்படிப்பட்ட சிந்தனை என்னுடைய இதயத்தில் இருக்கிறது, இப்படிப்பட்ட சிந்திக்கிறேனே, இது கர்த்தருக்கு பிரியமில்லை என்று நாம் ஒரு விஷயம் நம்ம சிந்தித்து நாம் என்ன செய்ய வேண்டும், அதிலிருந்து விடுபட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் என்ன செய்ய வேண்டும், பிரியமாக வாழுதல் மிகவும் அவசியம். இந்த இருதயத்திலே என்னென்ன ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்படும் போது மத்தேயு 15, 18, 19 பார்க்கும்போது, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18, 19 வாயிலிருந்து புறப்படுவர்கள் இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளையே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்திலிருந்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது என்று பார்க்கும்போது, பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், உபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்சாட்சிகளும், தூசணங்களும் புறப்பட்டு வரும். இதயத்திலிருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன செய்து புறப்பட்டு வந்து இதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கண்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து நாம் எவ்விதமாக நம்மை காத்துக்கொள்ள, நம்முடைய இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சில காரியங்களை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 4, 20, 21 பார்க்கும்போது, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பார், அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்திலே காத்துக்கொள்ளும் போது மற்ற காரியங்களை நாம் என்ன செய்யலாம், இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களில் இருந்து, இடத்திலிருந்து புறப்படும் இந்த பொல்லாத காரியத்திலிருந்து நாம் தப்பிவிக்க முடியும். அவற்றிலிருந்து நாம் என்ன செய்யலாம், காத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவருடைய வார்த்தையை நாம், அவருடைய வசனத்தை நாம் நம்முடைய இதயத்திலே வைக்கும் போது, கர்த்தருடைய வசனத்தை நாம் சிந்தித்து அவருடைய வசனத்தை நாம் இதயத்தில் வைத்து இருக்கும் போது, அதை எப்பொழுதும் தியானித்துக் கொண்டு இருக்கும் போது, அவருக்கு பிரியமானது செய்யும் போது அவன் என்ன செய்யலாம், இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள்லேருந்து, இதயத்திலிருந்து புறப்படுகிற எல்லாம் பொல்லாத காரியங்கள் நாம் என்ன செய்யலாம், விடுபட முடியும். இரண்டாவது பார்க்கும்போது, இதுதான் பக்தன் தாவீது என்ன சொல்கிறான், சங்கீதக்காரன் விதமாக சொல்கிறான், உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி ஒரு வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். சங்கீதம் 119, 9 விதமாக சொல்லப்படுகிறது. உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வாக்கை என் இதயத்தில், அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை நம்முடைய இதயத்தில் வைக்கும்போது நாம் பாவம் செய்வது, நம் இதயத்தில் இருந்தான எந்த விதமான காரியங்களை செய்வதற்கு, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு நாம் என்ன செய்ய முடியாது, ஏனென்றால் அவருடைய வார்த்தை நம்முடைய இதயத்தில் இருந்து நமக்கு எப்பொழுதும் நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கும். கண்பானவர்களே, அடுத்தபடியாக பார்க்கும்போது சங்கீதம் 119, 11 வசனத்தை பார்க்கும்போது, வாக்கை நிறுத்தி வைத்தேன். சங்கீதம் 119, 9 வசனத்தை தன்னை காத்துக்கொள்ளினாலே தான், தன்னுடைய வசனத்தை காத்துக்கொள்ளும் போது என்ன செய்ய முடியும், பாவத்திலிருந்து விலக முடியும், பொல்லாத வழிகளுக்கு தன்னை காத்துக்கொள்ள முடியும். அப்புறம் அதுக்கப்புறம் சங்கீதம் 51:10 தான் தாவீது சொல்கிறார், சுத்த இதயத்தை என்னிடம் ஒவ்வொரு நாளும். தாவீது சொன்னது பிரகாரம் தாவீது விதமாக சொல்கிறார். அந்த 139, 23, 24 பார்க்கும்போது, தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இப்போ இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதக்காரனை போல நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டோடைய பாதத்தில் நம்ம அர்ப்பணித்து, வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் இருக்கிறது ஆண்டவரே என்று என் இருதயத்தை நீங்க சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நம்மை பரிசோதித்து ஆண்டவருக்கு முன்பதாக நாம் இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார், அவருக்கு உகந்த வண்ணமாக நாம் இந்த இருதயத்தில் இருக்கின்ற காரியங்களுக்கு, பொல்லாத காரியங்களுக்கு விலகி நாம் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அதுதான் தாவீது சொல்கிறார், சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று அவர் விதமாக அங்கு சொல்லப்படுகிறது. கண்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் தாவீது குறித்து ஆண்டவர் எவ்விதமாக சொல்கிறார், என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும், விசுவாச பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் நாமே ஆராய்ந்து கர்த்தருக்கு பிரியமாக நம்முடைய இதயத்தின் சிந்தனைகள், இதயத்தின் யோசனைகள், இதயத்தையே காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வசனம் கூட சொல்கிறது, இதயத்துக்கு காவல் வைன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்போ அதில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அப்போ அந்த ஜீவ ஊற்று புறப்படுகிறது என்று நாம் பார்க்கும்போது அதை நாம் எவ்விதமாக அதை பாதுகாத்து, எவ்விதமாக கர்த்தருக்கு பிரியமாக அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும், எவ்விதமாக நாம் அதை கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும்.
அறிந்து அதன்படி செய்யணும். அதுதான் தாவீதை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று. எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அவருடைய இதயத்துக்கு ஏற்ற பிரகாரமாக வாழ்ந்து, அவருக்கு பிரியமாக வாழ்ந்து, பொல்லாத வழியில் விட்டு அவருடைய வார்த்தைகளை, நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகளை, வசனங்களை நம்முடைய இதயத்தில் வைத்து சகல காரியங்களுக்கும் இதற்கு புறப்படுகிற தேவையில்லாத காரியங்களுக்கு விலக்கி கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.